ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு நீங்கள் டைட்டில்லையே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னன்னா, நம்ம டாக்ஸை நல்ல பெட்ஸாக வச்சுக்கலாமா, இல்லை டாக்ஸை விட பேர்ட்ஸ் ரொம்ப நல்ல பெட்ஸா? இப்போ அவங்க கூட நல்லா பேசுகிற ஒரு கம்பெனியன் இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைமில் இந்த ரெண்டுத்தில் எந்த பெட்டை வாங்கி வளர்க்கலாம்? இல்லைனா நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க, ரொம்ப போர் அடிக்குது, அந்த டைமில் இந்த ரெண்டு பெட்டில் எதை வாங்கி வளர்க்கலாம்? இந்த ரெண்டு பெட்டில் எதோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்? எதை நம்ம வீட்டில் வளர்த்தா நம்மளுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கும்? இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதனால் அவருக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவே டெடிகேட் பண்ணுறோம். இது போல் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது #மேப் வீடியோன்னு போட்டு கூட கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த கமெண்ட்டை தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவனுங்களை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லைனாலும் அவனோட பேரு நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு டாக்ஸை பேர்ட்ஸ் தெரிஞ்ச அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். நம்ம டாக்ஸையும் பேர்ட்ஸையும் கம்பேர் பண்ண நிறைய ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ், நியூஸ் இதெல்லாம் பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை டெலிவர் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, நம்ம எந்த பேர்ட்ஸை டாக்ஸ் கூட கம்பேர் பண்ணாலும் டாக்ஸ் அளவுக்கு பேர்ட்ஸ் இன்டெலிஜென்ட் கிடையாது. அப்புறம் டாக்ஸால் நம்ம மனுஷங்களோட ஃபீலிங்கை ரொம்ப ஈஸியாக அதுங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அதோட ஃபீலிங்ஸையும் சில டைம் நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்போம். ஆனால் பேர்ட்ஸோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நீங்கள் பேர்ட்ஸை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாமல் பேர்ட்ஸ்க்கும் நம்மளோட ஃபீலிங் புரியும், ஆனால் அதை நீங்கள் அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் இந்த பேர்ட்ஸில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இப்போ மக்காவ், காக்கட்டூ, இல்லை க்ரீன் பேரட், இல்லை ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் இந்த மாதிரி எந்த பெரிய பேர்ட்ஸை வளர்த்தாலும் அதை நம்ம ஈஸியாக டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணி பேச வச்சிடலாம். அதாவது இந்த மாதிரி லார்ஜ் பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா சில டைம் அந்த பேர்ட்ஸ் பேசவே ஆரம்பிச்சிடும். ஆனால் டாக்ஸால் அதை செய்ய முடியாது. ஸோ சில டைம் தனியாக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ஆள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி பேர்ட்ஸை வாங்கி டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதை பேச வைக்கலாம். அப்புறம் டாக்ஸ் கிட்ட இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதோட செக்யூரிட்டி தான். அதாவது நீங்கள் இப்போ டாக்ஸ் வளர்க்குற வீட்டுக்குள்ளே போய் அதோட ஓனரை டச் பண்ண நினச்சாலே அது உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வெறும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக போனால் தான் டாக் உங்களை அட்டாக் பண்ணும். அதே அந்த டாக் கூட நல்லா பழகிட்டு ஜாலியாக போனீங்கன்னா அது எதுவும் பண்ணாது. ஆனால் பேர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதோட ஓனரை ப்ரொடெக்ட் பண்ணாது. அதுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணால் கூட அந்த பேர்ட்ஸ் ஓரளவுக்கு தான் அதோட ஓனரை சில சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் பாதுகாக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது டெவலப்பிங் ஏரியாவில் இருந்தால், இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அப்பப்போ திருடு போகுது, இந்த மாதிரி ஏதாவது சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி டாக்ஸ் வாங்கி வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் டாக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு சின்ன வீட்டில் இருக்கீங்க, அதில் ஏதாவது பெட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களால் கன்ஃபார்ம் டாக்ஸை வாங்கி வளர்க்க முடியாது. ஏன்னா டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் தனியாக ஒரு சின்ன கிணல் இல்லை ஏதாவது சின்ன வீடு மாதிரி அது கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு ப்ராப்பராக ஃபுட் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுவும் ஏதாவது சின்ன பேர்டு வளர்த்திங்கன்னா அதுக்கு எப்படியும் ஒரு சின்ன கேஜ், அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு வாட்டி தெனை வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ ப்ரைஸ், அப்புறம் அவ்வளோ இடம் கொடுக்க தேவையில்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், டாக்ஸோட ப்ரீடிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் தனியாக டாக் வாங்கி வீட்டில் வளர்த்து, இல்லை வேறு யார்கிட்டயாச்சும் மேட்டிங்க்கு டாக் வாங்கி அதை மேட் பண்ணி விட்டு, அதே நீங்கள் கேர்ள் டாக் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஃபீமேல் டாக் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ப்ரெக்னென்சி அப்பப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது, டாக்டர் செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்கும். அதே நீங்கள் உங்கள் வீட்டில் பேர்ட்ஸை வாங்கி ப்ரீட் பண்ணிங்கன்னா அதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் செலவாகுது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பஜ்ஜீஸ் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வெறும் ஒரே ஒரு சின்ன பானை கட்டி விட்டால் போதும். அதுவே ப்ரீட் பண்ணி மேட் பண்ணி சிக்கெல்லாம் ஆச் ஆகி எல்லாம் அதுவே பண்ணிவிடும்.
அதே நீங்கள் காக்டெயில், கண்ணூர் இந்த மாதிரி பெரிய பேர்ட்ஸ் வளர்த்தா கூட அதுங்களுக்கு நீங்கள் வெறும் ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு விட்டால் போதும், அதுங்க அதில் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்பென்சஸ் வரக்கூடாது, என்கிட்ட அவ்வளோ மணி இல்லை, நான் சும்மா வீட்டில் ஜாலிக்காக பெட் வளர்க்க ஆசைப்பட்றேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸே வாங்கி வளர்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ்லாம் கரெக்டாக குளிக்க வைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே குளிச்சுக்கும், இல்லை அதுங்க குளிக்காமல் இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, உங்களால் மணி, எஃபர்ட், பிளேஸ் எல்லாமே உங்கள் பெட்டுக்கு கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாக்ஸே வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா பேர்ட்ஸை விட டாக்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ஒரு நல்ல கம்பெனியனாக இருக்கும் பேர்ட்ஸை விட. இல்லைப்பா என்கிட்ட வீட்டில் இடம் இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இல்லைனா அதுக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸ் என்னால் பண்ண முடியாது, என்கிட்ட அவ்வளோ மணி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸே வாங்கி வளர்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பேர்ட்ஸை வாங்கி வளர்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக 5 ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நீங்கள் பேர்ட்ஸை ஏன் வாங்கி வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸை டெய்லியும் வாக்கிங் கூப்பிட்டு போக வேண்டியது இருக்கும், அதுவும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் அதை குளிக்க வைக்கணும், அதுக்கு ப்ராப்பரான இடம் கொடுக்கணும், இதெல்லாம் வேறு நம்ம பார்த்துக்கணும். அடுத்து செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸை விட பேர்ட்ஸ் வந்து மனுஷங்க மாதிரியே பேசும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நான் பேர்ட்ஸை வாங்கி வளர்க்குறேன். அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால கன்ஃபார்ம் டாக்ஸை வாங்கி வளர்க்க முடியாது. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் பேர்ட்ஸை வாங்கி ஜாலியாக வளர்த்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ரீசன் என்னென்னா, நீங்கள் வீட்டு சின்னதாக வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் கார்டன், வரண்டா இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா உங்களால் அந்த இடத்துல டாக்ஸை வச்சு வளர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் டாக்ஸை நார்மலாக உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாலே உங்கள் டாகோட ஹேர் வந்து வீடு ஃபுல்லாக கொட்டி கிடக்கும், அதனால் நம்ம மனுஷங்களுக்கு தான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதே நீங்கள் பேர்ட்ஸை கேஜில் போட்டு சின்னதாக உங்கள் ஹாலில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா கூட அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபிஃப்த்து ரீசன் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ரீசன் கூட, என்னென்னா நீங்கள் டாக்ஸை பப்பிலேருந்து வாங்கி வளர்த்திங்கன்னா அதுக்கு கரெக்டாக டைம் வேக்சின்லாம் போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டாக்ஸ் நல்லா இருக்கா, அதுக்கு என்ன ப்ராப்ளம், அதெல்லாம் கரெக்டாக போய் நீங்கள் டாக்டரை செக் பண்ண வேண்டியது இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுவும் இல்லாமல் இந்த ப்ரீடிங் டைம்லலாம் நீங்கள் ஃபீமேல் டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதோட ப்ரெக்னென்சியெல்லாம் கரெக்டாக செக் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கும் நீங்கள் நிறைய தடவை டாக்டரை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி டாக்ஸ் வாங்கலாமா இல்லை பேர்ட்ஸ் வாங்கலாமான்னு கன்ஃபியூஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ எதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஹலோ நண்பா, நான் போடுற வீடியோஸும் என் சேனலும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ண நினச்சினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.